வெல்கம் டு கிராக் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 to 35 வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்ட்டாக பார்த்துட்ருக்கோம். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டில் இதுதான் கடைசி பார்ட்டாக இருக்கும். ஓகே, ஆர்டிகல் 32 to 35. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32. ஸோ ஆர்டிகல் 32 ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 32 பற்றி அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அம்பேத்கர் சொல்லியிருக்கிறதுலேருந்தே அது ஏன் இம்பார்ட்டன்ட்னு புரியும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பார். ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஏன் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம், இப்போ எஃப்ஆர்லாம் அஃபெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட்டை ஆர்டிகல் 32 மூலமாக அப்ரோச் பண்ணலாம், இல்லைனா ஹைகோர்ட்டை ஆர்டிகல் 226 மூலமாக அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா, பட் ஆர்டிகல் 32 வந்து எஃப்ஆர்க்குள்ளேயே இருக்குது. தட் இஸ் ஆர்டிகல் 32வே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் தான். அதாவது வேறு ஃபண்டமெண்டல் ரைட்லாம் பாதிக்கப்பட்டால் நமக்கு ஒரு ரெமடி கிடைக்கும். எந்த ரெமடி மூலமாக, அதாவது ஆர்டிகல் 32 மூலமாக தான் அந்த ரெமடியே கிடைக்குது. அந்த ரெமடியே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுன்றாரு. அதாவது ஆர்டிகல் 32ன்றது தான் ரெமடி, அதுவே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுன்றதுனால இப்போ அந்த ஆர்டிகல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சப்போஸ் இந்த ஆர்டிகல் 32 ஃபண்டமெண்டல் ரைட்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக நமக்கு ரெமடி கிடைக்காது. ஸோ இந்த ஆர்டிக்கல் இல்லைன்னா நீங்கள் அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையே நீங்கள் என்ஜாய் பண்ணுறது கஷ்டம். ஓகேங்களா, உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. அதனால தான் இதை ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ வேறு ரைட்லாம் அஃபெக்ட் ஆனால் நீங்கள் யார்கிட்ட போவீங்க? சுப்ரீம் கோர்ட்டை. அந்த சுப்ரீம் கோர்ட்டை போகிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த ஆர்டிக்கல் எஃபெக்ட் கொடுக்குதுன்னா ஆர்டிகல் 32. ஓகே, ஸோ அது ஒன்று பார்ப்போம். அடுத்தது என்னென்னா, இந்த ஆர்டிகல் 32 வச்சு சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைப்பான ரிட்ஸை இஷ்யூ பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த ரிட்ஸ்லாம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன்லேருந்து இன்ஸ்பயர் ஆனது. ஸோ பிரிட்டனில் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரெராகேட்டிவ் ரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ப்ரெராகேட்டிவ் ரிட்ஸ்னால், ப்ரெராகேட்டிவ்னா என்னென்னா அவருக்கு பிடிச்சிருந்தா, தட் இஸ் இந்த யாரோட ப்ரெராகேட்டிவ்னா கிங்கோட ப்ரெராகேட்டிவ். ஓகேங்களா, ப்ரெராகேட்டிவ்னா என்னென்னா கிங்கோட இஷ்டத்துக்கு இல்லை கிங்குக்கு பிடிச்சிருந்தா விடுற ரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ரிட்ஸ் மூலமாக தான் நம்ம ஆக்சுவலாக இந்த ஆர்டிக்கலே பார்த்திங்கன்னா இந்த ரிட்ஸை வச்சு தான். ஓகேங்களா, இந்த ரிட்ஸை விட்டு தான் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அஃபெக்ட் ஆகிறத தடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த 5 ரிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ். ஓகே, ஸோ ஹேபியஸ் கார்பஸ்னால் டு ப்ரொடியூஸ் த பாடின்னு சொல்லுவாங்க. டு ப்ரொடியூஸ் த பாடி. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஹேபியஸ் கார்பஸ்னால் டு ப்ரொடியூஸ் த பாடி. இந்த ரிட்டை எப்போ இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, இல்லீகல் டிடென்ஷன் அப்போ தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்போ இல்லீகல் டிடென்ஷன்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவரை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரூல் என்ன சொல்லுதுன்னா, அவரை 24 ஹவர்ஸ்க்குள்ளே மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும். பட் நிறைய விஷயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை ஆஜர்படுத்தாமலே விசாரணை நடத்துவாங்க வெளியிலே வச்சு. ஓகே, இல்லைனா 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் டீடைன் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஹேபியஸ் கார்பஸே வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இல்லீகல் டிடென்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக தான் இந்த ரிட்டே இருக்குது. ஓகே, ஸோ டு ப்ரொடியூஸ் த பாடினா, இப்போ ஹேபியஸ் கார்பஸ் வந்து இப்போ நம்ம மூவ் பண்ணிட்டோம் ஹைகோர்ட்டில் இல்லை சுப்ரீம் கோர்ட்லனா, அதுக்கப்புறம் கோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுக்கும், அந்த பர்சனை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் கோர்ட்டுக்கு முன்னாடி அப்படின்னு. ஸோ அதனால தான் இந்த ப்ரொடியூஸ் த பாடின்ற வார்த்தை வருது. ஓகே, அடுத்து மேண்டமஸ். மேண்டமஸ்னா டு கமாண்ட். ஸோ இது என்னென்னா, கமாண்ட்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேண்டமஸ் எப்போ கோர்ட் இஷ்யூ பண்ணணுன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இஷ்யூ பண்ணும். ஓகேங்களா? அதாவது என்னென்னா, யாராவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி ஒர்க் பண்ணாமல் இருந்தானா அவங்கள ஒர்க் பண்ணுங்கன்னு கமாண்ட் பண்ணுற தோணியில் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு பப்ளிக் ஆஃபீஸில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கவே இல்லை, அதுக்கு அந்த விஷயம் வந்து நடந்தால் தான் என்னோடய ஃபண்டமெண்டல் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் மூலமாக நான் ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேங்களா? ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் மூலமாக கேட்ட டேட்டா எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னா அந்த எந்த அத்தாரிட்டிகிட்டேருந்து கேட்டிருக்கணும் அந்த அத்தாரிட்டிக்கு கோர்ட் மூலமாக ஒரு டைரக்ஷன் கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு அந்த வேலையை செஞ்சு முடிங்க அப்படின்னு. ஸோ அது அந்த தாட்டில் தான் இந்த ரிட் வரும். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராஹிபிஷன். ஸோ ப்ராஹிபிஷன்னா என்னென்னா, இது வந்து எப்போ இஷ்யூ பண்ணுவோன்னா ஹையர் ஜுடிஷியரி வந்து லோயர் ஜுடிஷியரிக்கு இஷ்யூ பண்ணுறது தான் இது. ஓகேங்களா? இது ஸ்பெசிஃபிக்கலாக ஜுடிஷியரிக்குள்ளே நடக்கிற விஷயம். ஓகேங்களா? ஹையர் ஜுடிஷியரி ஒரு லோயர் ஜுடிஷியரிக்கு இஷ்யூ பண்ணுற ஒரு ரிட்டு. ஹையர் ஜுடிஷியரினா என்ன? ஹை இல்லை ஹையர். ஓகே. ஹையர் ஜுடிஷியரினா என்னென்னா, 2 பேர் தான் ஹையர் ஜுடிஷியரி. ஒன்று சுப்ரீம் கோர்ட்டு, ஒன்று ஹை கோர்ட்டு. வேறு எல்லாருமே லோவர் ஜுடிஷியரி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹையர் ஜுடிஷியரின்னு எங்கே டேர்ம் பார்த்தாலும் அது 2 பேரை தான் குறிக்கும். ஒன்று சுப்ரீம் கோர்ட், இன்னொன்று ஹை கோர்ட். பட் லோவர் ஜுடிஷியரினா இவங்க 2 பேரை தவிர்த்து இருக்க எல்லாத்தையும் குறிக்கும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இது நல்லா புரிஞ்சுங்க. இந்த ரிட் வந்து ஹையர் ஜுடிஷியரி வந்து லோயர் ஜுடிஷியரிக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்காகனா ப்ராஹிபிட்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்குன்னு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். இப்போ அந்த ஜூரிஸ்டிக்ஷனை மீறி இதான் ஜூரிஸ்டிக்ஷன்னா, அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியில் இருக்க ஏதோ ஒரு விஷயத்த இந்த கோர்ட் டீல் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஹையர் ஜுடிஷியரி வந்து லோவர் ஜுடிஷியரி சொல்லும், இது உன்னோட ஜூரிஸ்டிக்ஷனில் இல்லை, ஸோ அந்த விஷயத்த நீ டீல் பண்ணாத, அதுலேருந்து நீ ப்ராஹிபிட் ஆகிக்கோ அப்படின்னு சொல்கிறது தான். அதாவது நீ ஏதோ ஒரு கேஸ் உன் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத டீல் பண்ணுறனா அதை நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறது. ஓகே. ஸோ அடுத்து 4th சர்ஷியோரரி. சர்ஷியோரரியும் அதே தான். ஹையர் ஜுடிஷியரி வந்து ஒரு லோவர் ஜுடிஷியரிக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா குவாஷ்னு இருக்கும். அதாவது போன இதோட கண்டினியூஷன் தான். அதோட ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத ஒரு விஷயத்தை அது டீல் பண்ணி அதில் ஒரு ஆர்டரும் பாஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர்டரை குவாஷ் பண்ணிவிட்டு அந்த கேஸை தானே எடுத்துக்கும். ஓகேங்களா? இல்லை அப்ராப்ரியேட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்க இடத்துக்கு மாற்றிவிடும். அதுதான் சர்ஷியோரரி. ஓகேங்களா? ப்ராஹிபிஷன்றது இது உன் ஜூரிஸ்டிக்ஷனில் இல்லைன்னு சொல்கிறது. சர்ஷியோரரின்றது அது அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இல்லாத ஒரு விஷயத்தில் ஒரு ஆர்டர்லாம் பாஸ் பண்ணதை குவாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு காம்பிடண்ட் அத்தாரிட்டிக்கு அசைன் பண்ணுறது தான் சர்ஷியோரரி. ஓகேங்களா? ஸோ அடுத்து கோ வாரண்டோ. இப்போ கோ வாரண்டோனா என்னன்னா, ஆன் வாட் அத்தாரிட்டி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னென்னா, கோ வாரண்டோ இப்போ இஷ்யூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது யாராவது ஒருத்தவங்க ஒரு பப்ளிக் ஆஃபீஸாக ஹோல்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு பப்ளிக் ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. எல்லா பப்ளிக் ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் அண்டு ஒரு ஏஜ் இல்லை ஏதோ ஒரு ப்ரிஸ்கிரைப்டு, அது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கலாம், டெக்னிக்கலாக இருக்கலாம், ஏஜ் குவாலிஃபிகேஷனாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். இப்போது ஒரு பப்ளிக் ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணுறவங்கள்ட்ட அவங்க என்ன அத்தாரிட்டியில் இல்லை என்ன விஷயத்தின் மூலமாக அந்த பப்ளிக் ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு அந்த பப்ளிக் ஆஃபீஸில் இருக்கவங்கள கொஸ்டின் பண்ணுறது தான் கோவேரண்டோ. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தவர் கவர்மெண்ட் டாக்டராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த கவர்மெண்ட் டாக்டராக இருக்கவர்
இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கவர்மெண்ட் டாக்டராக இருக்கிறதுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும், ஒரு ஏஜ், ஒரு எல்லாமே இருக்கும். ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு எனக்கு தோன்றப்போ நான் அதை கொஷின் பண்ணுறேன், ஆன் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் த பர்டிகுலர் ஆஃபீஸ்ன்னு. ஓகேங்களா? ஏன்னா யார் வேணால் வந்து அப்படி உட்காந்துட முடியாது, அதுக்குன்னு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் அதை அந்த ஆஃபீஸ்லேயே உட்கார முடியும்னா, இவர் ஏதாவது அப்யூஸ் பண்ணிவிட்டு அப்யூஸ் ஆஃப் பவர் மூலமாக அந்த இடத்துல வந்து உட்காந்து இருக்காருன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அப்போ நான் கோவேரண்ட்டை இஷ்யூ பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ஆன் வாட் அத்தாரிட்டின்ற அந்த ஒரு அத்தாரிட்டியை கொஷின் பண்ணுற மாதிரியான டோனில் இது இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து இப்போ இந்த ரிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இஷ்யூ பண்ணலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து சுப்ரீம் கோர்ட், அது வந்து ஆர்டிகல் 32 மூலமாக இஷ்யூ பண்ணோம். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஹை கோர்ட், இது வந்து ஆர்டிகல் 226 மூலமாக இஷ்யூ பண்ணலாம். அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 32 மூலமாக இஷ்யூ பண்ணுறது ஒன்லி ஃபார் எஃப்ஆர். ஆனால் 226 மூலமாக இஷ்யூ பண்ணுறது ஹை கோர்ட்டு எஃப்ஆர் ப்ளஸ் அதர் லீகல் ரைட்ஸ். அதை என்ஃபோர்ஸ் பண்ணவும் இதை இஷ்யூ பண்ணலாம். அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து இதை இஷ்யூ பண்ணலாம். ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்டர் 32 வந்து ப்ராடு, ஆனால் இதோட இது வந்து பார்த்திங்கன்னா நேரோ, அதாவது அதோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அண்டு இந்த 226 வந்து இது ஒரு எஃப்ஆர் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட் இதோட என்ஃபோர்ஸ் பண்ணுற 32 வந்து ஒரு எஃப்ஆரே இருக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இப்போது பார்த்தீங்கன்னா ஆல் ஹைகோர்ட்ஸ் இஷ்யூ பண்ணலாம். பட் 1950க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ஸ் ஆஃப் மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா, இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் ரிட் இஷ்யூ பண்ணுற ஜூரிஸ்டிக்ஷன் முன்னாடி இருந்துச்சு. பட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 1950ஸ்க்கு அப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஆல் ஹைகோர்ட்ஸ்க்கு அந்த பவர் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அடுத்து ஆர்டிக்கல் பார்க்கலாம். அடுத்து ஆர்டிக்கல் 33. ஓகேங்களா? 33 எதை பற்றி பேசுதுன்னா எஃப்ஆர் ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸஸை பற்றி பேசுது. ஓகேங்களா? இப்போது ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டட். ஓகேங்களா? அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற பவர் யாருக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கிட்ட தான் இருக்குது. அதாவது யாருக்கெல்லாம் என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலான்ற பவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்மி, பேராமிலிட்ரி, போலீஸு, இன்டெலிஜென்ஸு, எக்ஸட்ரா. ஓகேங்களா? இவங்க எல்லாம் தான் இந்த இதுக்குள்ளே வருவாங்க. ஓகே, இது எதுக்காக இவங்களுக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மெயின்டைன் டிசிப்ளின் அண்ட் டிஸ்சார்ஜ் டியூட்டி ப்ராப்பர்லி. ஓகேங்களா? டிஸ்சார்ஜ் டியூட்டி ப்ராப்பர்லி. ஸோ இதுக்காக தான் பண்ணுறோம். ஓகே, ஸோ அடுத்து என்னென்னா இந்த விஷயத்தை பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்கு. அதாவது இந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற பவர் யார்கிட்ட இருக்குன்னா பார்லிமெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்குது, லெஜிஸ்லேச்சர்ஸ்கிட்ட கிடையாது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்கிட்ட கிடையாது. அண்ட் அந்த பார்லிமெண்ட் அந்த பவரை யூஸ் பண்ணி நிறைய ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்மி ஆக்டு 1950, நேவி ஆக்டு இதுவும் 1950 தான், ஏர்ஃபோர்ஸ் ஆக்டு இதுவும் 1950, போலீஸ் ஃபோர்ஸஸ் ஆக்டு 1966, இது 1950. ஸோ இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு ஸ்பீச். இப்போ ரைட் டு ஸ்பீச்னா இப்போ ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த எனக்கு ரைட் டு ஸ்பீச் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை நான் அப்படியே பொதுவெளியில் பேசிடுவேன். ஓகே, ஸோ அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஸ்பீச் வந்து கட்டேல் ஆகும். அப்புறம் ரைட் டு ஃபார்ம் யூனியன்ஸ்,
அதாவது யூனிஃபார்ம்டு சர்வீசஸில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா டிசிப்ளின். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வேலை செய்ய மாட்டேன், எனக்கு இந்த ஃபெசிலிட்டி இல்லை அந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னு அங்கே வந்து யூனியன் ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ரைக்லாம் பண்ணக்கூடாது. அதனால தான் ரைட் டு ஃபார்ம் யூனியன்றது கட்டெயில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரைட் டு ஸ்பீக் வித் ப்ரெஸ்ஸு. ஓகேங்களா? ரைட் டு ஸ்பீக் வித் ப்ரெஸ். இப்போ ப்ரெஸ்ஸுக்கிட்டலாம் அவங்க டேரெக்டாக பேசக்கூடாது. சப்போஸ் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் கிட்ட ப்ரையராக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும், இல்லை பர்மிஷன் வாங்கணும். அப்படி தான் அது பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் இந்த விஷயமே இருக்குது. ஸோ ஆர்டிகல் 33 பியூர்லி பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் அண்ட் டிஸ்சார்ஜை ஒழுங்காக டியூட்டியை ஒழுங்காக டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்டிக்கலே இருக்குது. தென் ஆர்டிகல் 34. ஆர்டிகல் 34 வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷியல் லாவை பற்றி பேசுது. ஓகேங்களா? மார்ஷியல் லா ஆர் நம்ம கலோக்கியலாக என்னன்னு சொல்லுவோம்னா மிலிட்ரி ரூல்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மிலிட்ரி ரூல் எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக என்னென்னா ரீஸ்டோரேஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். இது என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை ஆல் ஓவர் இந்தியாவாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இந்த இதுக்காக இது ரிலேட்டடாக மிலிட்ரி லா ரிலேட்டடாக லா பாஸ் பண்ணுற பவர் யாருக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்ணுன்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனை டேக் ஓவர் பண்ணி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ரூல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லா வந்து பர்டிகுலர் ஏரியாவில் அவங்க மார்ஷல் லா இஷ்யூ ஆகிடுச்சுன்னா அங்கே இருக்க லா அண்ட் ஆர்டர் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷனை மிலிட்ரி பார்த்துப்பாங்க. அங்கே ரீஸ்டோர் ஆகிடுச்சுன்னா உடனே அவங்க இதுக்கு போயிடுவாங்க, அதாவது பேக் டு ஃபார்ம், அதாவது சிவில் கவர்மெண்ட் ஃபோர்ஸ்க்கு வந்துடும், மார்ஷல் லா எண்ட் ஆகிடும். ஓகேங்களா? அண்ட் இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மிலிட்ரி ரூலுக்கும் அதாவது ஆர்டிகல் 34க்கும் ஆர்டிகல் 352க்கும் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்தோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஆரை மட்டும்தான் பாதிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஆரையும் பாதிக்கும் அண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனையும் பாதிக்கும் 352. ஏன்னா 352ல் வந்து லோக்கல் கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணிடும் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது யூனிட்ரி கவர்மெண்ட் ஆகிடும் ஃபெட்ரல் கவர்மெண்ட். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அண்டு லா கோர்ட்ஸும் இருக்காது. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ஸ் இருக்கும், ஆனால் கவர்மெண்ட்டும் இருக்கும், பட் பார்ஷியலாக. ஓகேங்களா? பார்ஷியலானா கவர்மெண்ட்டை வந்து அவங்க சஸ்பெண்டட் அனிமேஷன்லையும் வைக்கலாம், இல்லைன்னா டிசால்வும் பண்ணலாம். ஓகேங்களா? அதுவும் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ இம்போஸ் பண்ணுவாங்கன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. அப்போது இதை எப்போ இஷ்யூ பண்ணுவாங்கன்னா வாரு, எக்ஸ்டர்னல் அக்ரெஷனு அண்ட் ஆர்ம்டு ரிபலியன் இப்போ மட்டும்தான் இதை இம்போஸ் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் இதுக்கு எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இது ரிலேட்டடாக நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து எஃபெக்ட் ப்ரொவிஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஓகேங்களா? அதாவது இது எப்படி செயல்படணும், இது எத்தனை மாதம் இருக்கணும், எதுக்கப்புறம் இதை ரீஸ்டோர் பண்ணுறணும் இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் இதுக்கு நேஷ்னல் எமர்ஜென்சிக்கு ஸ்பெசிஃபிக்கான ப்ரொவிஷன்ஸ் கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன இருக்குன்னா 1 மந்த்துக்குள்ளே ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சியோட 1 மந்த்துக்குள்ளே பார்லிமெண்ட் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்லாம் இருக்குல்ல, அதுதான் இவங்க சொல்கிறாங்க. நேஷ்னல் எமர்ஜென்சி எப்படி கொண்டு போகணுன்ற ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, ஆனால் மார்ஷல் லாவை எப்படி கொண்டு போகணுன்ற ப்ரொவிஷன்ஸ் இல்லை அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ கடைசியாக வந்து ஆர்டிகல் 35 என்னன்னு சொல்லுதுன்னா
எஃப்ஆர் ரிலேட்டடாக லாஸ் மேக் பண்ணுறது பார்லிமெண்ட்டால் மட்டும்தான் முடியும் அப்படின்னுது. பார்லிமெண்ட் இஸ் எம்பவர்டு டு மேக் லாஸ் ரிலேட்டிங் டு ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ ஆர்டிகல் 35 ரொம்ப சிம்பிள், இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கம்ப்ளீட்டாக முடியுது. ஓகே, ஸோ வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு கிராக் டிஎன்பிசி யூடியூப் சேனல். ஓகே, தேங்க்யூ.